ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோ இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா, ஸோ நீங்கள் லவ் பண்ண பர்சன் உங்களை வந்து கான்டாக்ட் பண்ணுவாங்களா, ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜெனரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங், நீங்கள் எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெசினேட் ஆகிட்டு தான் இருக்கும். ஸோ ஜெனரல் ரீடிங்னால எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் மேட்சாக இருக்குன்னு அவசியம் இல்லை. ஸோ உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ண தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் எடுங்க, நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் விட்டுருங்க. ஓகேவா? ஸோ யாருக்காவது என்கிட்ட பர்சனல் ரீடிங் வேணும், கிழக்க வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பர்சனல் ஹீலிங் வேணும், எனக்கு லைஃப்பில் ஒரு சேஞ்ச் வேணும், நான் எல்லாத்தையும் விட்டு வெளியே வரணும், ஒரு பீஸ் வேணும்னு கண்டிப்பாக வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். Eight episodes, okay. The episodes, okay. Two of Pentacles. The Moon. Two of Wands, okay. Bottom of the deck, King of Cups. Star. Seven of Pentacles. Two of Pentacles. The World. Temperance. Bottom of the deck, the Fool. Okay. Completion. We have the World. Sharing. Mind. Inner voice. Bottom of the deck, Celebration. ஓகே, இப்போ நம்ம வீடியோவில் இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா, நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் உங்களை வந்து மறுபடியும் கான்டாக்ட் பண்ணுவாங்களா? இப்போ நீங்கள் செப்பரேஷனில் இருக்கலாம், உங்களுக்கு உங்கள் லைஃப்பில் மறுபடியும் இவங்க கான்டாக்ட் பண்ணி இவங்களாம் வருவாங்களா? ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜென்ரல் ரீடிங் தான். ஸோ யாருக்கு ரெசினேட் ஆகுது அவங்க எடுத்துக்கோங்க, மற்றவங்க இதை விட்டுடுங்க. ஓகே ஓகே இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஓகே ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் வந்து உங்களுக்கு ஒரு மேஜிக்கல் ரிலேஷன்ஷிப் மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகிருக்கலாம். இப்போ நமக்கு லைஃப்பில் வந்து நிறைய ரிலேஷன்ஷிப் நம்ம தாண்டி வந்திருப்போம், ஒரு 1 or 2 or 3 ரிலேஷன்ஷிப்ஸ் தாண்டி வந்திருப்போம். பட் அந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து நம்ம இந்த மாதிரி ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் நம்ம பார்த்துருக்க மாட்டோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த ரிலேஷன்ஷிப்பில் நம்ம நினைக்கிற டைம் நம்ம நினைக்கிற மாதிரி இருந்திருப்போம், நம்ம என்னெல்லாம் நினைக்கிறோமோ அந்த மாதிரி தான் நமக்கு அந்த ரிலேஷன்ஷிப்பில் நமக்கு ஃபீல் ஆகிருக்கும். பட் இந்த ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு ஃபீல் ஆகிருக்கலாம். இந்த ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் எல்லோ கலர் பட்டர்ஃப்ளை பார்க்க ஆரம்பிச்சிருப்பீங்க, ஒயிட் கலர் ஃபெதர்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிருப்பீங்க, ஸோ ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிருப்பீங்க, யூனிவர்ஸை பற்றி கொஞ்சம் தெரிய ஆரம்பிச்சிருப்பீங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு மேஜிக்கல் மாதிரி ஃபீல் ஆகிருக்கலாம். ஓகே, இந்த ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு டோட்டலி ஒரு டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு ஃபீல் ஆகிருக்கலாம். இந்த ரிலேஷன்ஷிப்பை நிறைய வேல்யூ நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க, அந்த போஸ்டோட நேம் அடிக்கடி பார்க்க ஆரம்பிச்சிருப்பீங்க. ஸோ கொஞ்சம் உங்களுக்கு யூனிவர்ஸ் கூட கொஞ்சம் அட்டாச்மெண்ட் மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகிருக்கலாம். ஓகே, ஸோ இது ஒரு டோட்டலாக ஒரு டிஃப்ரெண்டான ரிலேஷன்ஷிப்னு உங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகிருக்கும். ஏன்னா இது வரைக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் நீங்கள் 1 or 2 ரிலேஷன்ஷிப் நீங்கள் கடந்து வந்திருப்பீங்க, இந்த அளவுக்கு நீங்கள் ஒரு வலி ஃபேஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. பட் இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் ஒரு பயங்கரமான ஒரு வலி ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. இந்த ரிலேஷன்ஷிப் டோட்டலாக உங்களை சேஞ்ச் பண்ணும், இந்த போஸ்டரை சேஞ்ச் பண்ணும், இந்த போஸ்டரை நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சப்பறம் உங்கள் கேரக்டரில் சேஞ்ச் ஆகிருப்பீங்க. அதேமாதிரி இந்த போஸ்டரோட கேரக்டரும் சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் டோட்டலாக உங்களே சேஞ்ச் பண்ணும், இந்த போஸ்டரை சேஞ்ச் பண்ணும், டோட்டலாக உங்களை மாற்றும். இந்த ரிலேஷன்ஷிப் உங்களை நெக்ஸ்ட் லெவலில் கொண்டு போகும். இந்த ரிலேஷன்ஷிப்னால உங்களுக்கு ஒரு க்ரோ கிடைக்கும் உங்கள் லைஃப்பில்.
ஒரு க்ரோ கிடைக்கும். மென்டலி, ஃபிசிக்கலி, எமோஷ்னலி 2 பேருமே க்ரோ ஆவீங்க. திஸ் இஸ் ஒரு மேஜிக்கல் ரிலேஷன்ஷிப் மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகிருக்கலாம். ஏன்னா இதில் இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் ஒரு ஸ்டக் ஆகி ஒரு டிப்ரெஷனில் நீங்கள் இருக்கக்கூடிய டைமில் நீங்கள் ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் பார்ப்பீங்க. ஓகே, எல்லோ கலர் பட்டர்ஃப்ளை பார்ப்பீங்க, ஒயிட் கலர் வெதர்ஸ் பார்ப்பீங்க, அதுக்கப்புறம் அந்த வானிலை கலர் பார்ப்பீங்க. இதெல்லாம் பிரபஞ்சத்தோட சயின்ஸ் ஆகும். நீங்கள் ரொம்ப டிப்ரெஷனுக்கு கூட டைம் இந்த மாதிரி சயின்ஸ் எல்லாம் உங்கள் கண்ணில் பட்டு உங்களுக்கு பூஸ்டப் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகும். திஸ் இஸ் யூனிவர்ஸ் ப்ரொடெக்ஷன் பண்ணக்கூடிய ரிலேஷன். இந்த ரிலேஷன்ஷிப் சம்திங் ராங் ஸ்பெஷல். இந்த போஸ்டோட நேம் பார்ப்பீங்க, அந்த போஸ்டருக்கு பிடிச்ச சாங்ஸ் பார்ப்பீங்க. ஸோ ஸோ உங்களுக்கு கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட், இந்த கனெக்ஷன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு கனெக்ஷன், ஒரு மேஜிக்கல் கனெக்ஷன் சொல்லிட்டு உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த கனெக்ஷன் யூனிவர்ஸ் ப்ரொடெக்ஷன் பண்ணுறாங்கன்னு, ஸோ அந்த ஃபீல் கூட உங்களுக்கு இருக்கும் இந்த கனெக்ஷன். ஏன்னா இந்த கனெக்ஷன் உங்களுக்கு இப்போ என்ன சொல்கிறது, நீங்கள் ஏதோ ஒரு தப்பு பண்ணால் கூட அது வெளியே தெரியாத மாதிரி இந்த ரிலேஷன்ஷிப் இருக்கும். ஓகே, ஸோ அந்தளவுக்கு ஒரு க்ரோ இருக்கும் இந்த ரிலேஷன்ஷிப்பில். ஓகே, இந்த போஸ்ட்டை நீங்கள் ஸ்டார்டிங்கில் இந்த போஸ்ட்டை நீங்கள் மீட் பண்ணக்கூடிய டைமில் நீங்கள் ஸ்டார்டிங்கில் இந்த போஸ்ட்டை இது ஒரு இப்போ மேஜிக்கல் கனெக்ட் சொல்லும்போது இந்த போஸ்டர் மேலே உங்களுக்கு ஒரு பயங்கர ஒரு அட்ராக்ஷன் ஃபீல் ஆகிருக்கும். திஸ் இஸ் இந்த போஸ்டர் கொஞ்சம் ஸ்பெஷலாக உங்களுக்கு ஃபீல் ஆகிருக்கும். ஸோ நமக்கு ஒரு கேரக்டர் இருக்கும்ல, ஸோ நமக்கு இந்த மாதிரி ஒரு பாட்டு நம்ம லைஃப்பில் வந்துச்சுன்னா நமக்கு நல்லாயிருக்கும், இந்த மாதிரி இருக்கணும், நமக்கு ஃப்யூச்சர் பாட்டு இந்த மாதிரி இருக்கணும், இந்த மாதிரி நம்மக்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும், நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ஒரு கற்பனை இருக்கும்ல. ஸோ அது எல்லாமே இந்த போஸ்டர்கிட்ட இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகிருக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு பயங்கர அட்ராக்ஷன் ஃபீல் ஆகிருக்கும். அப்போ இந்த ஸ்டார்டிங்கில் இந்த போஸ்ட் நீங்கள் பயங்கரமாக சேஸ் பண்ணிட்டு எப்போயுமே அவைலபிளாக நீங்கள் எடுத்துட்டு எப்போயுமே கால் பண்ணி மெசேஜ் பண்ணி இந்த போஸ்டரை நீங்கள் பயங்கரமாக டிஸ்டர்ப் பண்ணிட்டு. ஓகே, பயங்கரமாக டிஸ்டர்ப் பண்ணிட்டு இந்த போஸ்டரை நீங்கள். ஓகே, அது மட்டும் இல்லாமல் இந்த போஸ்டரை மீட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் லைஃப் உங்களுக்கு நல்லா இருக்கிற மாதிரி தெரிஞ்சிருக்கும். இந்த போஸ்டரை நீங்கள் மீட் பண்ண பிறகு உங்கள் லைஃப்பில் ஒரு இம்பேலன்ஸ் இல்லாத ஒரு சுச்சுவேஷன், உங்களுக்கு பேலன்ஸ் இல்லாதது மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகிருக்கும், நிம்மதி இல்லாத மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகிருக்கும். இந்த போஸ்டர் உங்கள் லைஃப் என்ட்ரி கொடுத்த பிறகு உங்கள் லைஃப் டோட்டலி சேஞ்ச் ஆகிருக்கும். நான் ஸ்டார்டிங்கே சொன்ன மாதிரி இந்த ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு க்ரோ பண்ணும். இது வரைக்கும் நீங்கள் 2-3 ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் கடந்து வந்தீங்கன்னா அந்த ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் வலி அனுபவிச்சிருக்க மாட்டீங்க. ஓகே, நீங்கள் நினைக்கிற மாதிரி நீங்கள் அதில் இருந்திருப்பீங்க, நினைக்கிற நேரம் பிளாக்ல போட்டிருப்பீங்க, நினைக்கிற நேரம் மோன் பண்ணிட்டு போயிட்டே இருப்பீங்க. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் ஆகிருக்கும். ஓகே, ஸோ உங்கள் லைஃப்பில் இந்த போஸ்டரை நீங்கள் மீட் பண்ண பிறகு உங்கள் லைஃப்பில் ஒரு இம்பேலன்ஸ் இல்லாத சுச்சுவேஷன், ஒரு பேலன்ஸ் இல்லைன்னு சொல்லும்போது உங்கள் லைஃப்பில் சந்தோஷம் இல்லை, நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவுமே நடக்கலை, நீங்கள் நினைக்கிறதுக்கு எல்லாம் ஆப்போசிட்டாக நடந்துகிட்டு இருக்கலாம். ஸோ உங்களால் ப்ராப்ளத்தை சரி பண்ணவும் முடியாத ஒரு சுச்சுவேஷன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் மூவ் ஆன் பண்ணணும். இந்த ரிலேஷன்ஷிப் நமக்கு வேண்டாம், அப்படி மூவ் ஆன் பண்ணலாம். நமக்கு இந்த ரிலேஷன்ஷிப் நமக்கு லைஃப்பில் இந்த ரிலேஷன்ஷிப் வந்த பிறகு ஒரு பேலன்ஸ் இல்லை, பீஸ் இல்லை, சரி நம்ம மூவ் ஆன் பண்ணலாம் ட்ரை பண்ணக்கூடிய டைமில் உங்களுக்கு இந்த பர்சனோட நேம்ஸ் கண்ணில் படும், அவங்க கூட ரிலேஷன்ஷிப் ஷேர் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் அவங்க கண்ணில் படும், ட்ரீமில் வருவாங்க. ஸோ மறுபடியும் நீங்கள் நினைக்க ஆரம்பிச்சிடுவீங்க. ஓகே, ஃபஸ்ட்டு நீங்கள் வேண்டாம் எனக்கு இவங்க ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க, வேண்டாம் இவங்களை மறக்க போகிறேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய டைமில் இந்த பர்சன் உங்கள் ட்ரீமில் வருவாங்க. ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் பார்ப்பீங்க, நேம்ஸ் பார்ப்பீங்க. இந்த மாதிரி சயின்ஸ் வரக்கூடிய டைமில் மறுபடியும் டிஸ்டர்ப் ஆகுவீங்க, மறுபடியும் இந்த பர்சனை சேசிங் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஸோ நீங்கள் பர்த்டே இந்த மாதிரி நீங்கள் சேசிங் இந்த மாதிரி ஒரு பர்த்டே நீங்கள் சேசிங் பண்ண ஆரம்பிச்சிருக்கலாம். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பில் மூவ் ஆன் பண்ண ட்ரை பண்ணிப்பேன், மூவ் ஆன் பண்ண முடியாது, நிறைய கேவலப்பட்டிருப்பீங்க. ஸோ இந்த பர்சன் பார்த்தீங்கன்னா இந்த ரிலேஷன்ஷிப்பை இந்த பர்சன் பற்றி ரிலேஷன்ஷிப் வேணுமா கேட்டால் வேணும், வேண்டாமல் கேட்டால் வேண்டாம். ஸோ உங்களுக்கு தெரியும் இந்த பர்சன் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் அந்த அளவுக்கு பிஹேவ் பண்ணிப்பாங்க, உங்களுக்கு தெரியும் இந்த பர்சன் பிஹேவ் பண்ணக்கூடிய எந்த அளவுக்கு பிஹேவ் பண்ணிப்பாங்க உங்களுக்கு தெரியும். இந்த பர்சனை உங்களுக்கு ஒரு சுச்சுவேஷனில் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக ஒரு இன்ட்யூஷன் ஃபீல் ஆகிருக்கலாம், இந்த பர்சனை நம்பக்கூடாது, இந்த பர்சன் எப்போ வேணாலும் நம்மளை விட்டு போகலாம், முன்னாடி இந்த பர்சன் எப்பவுமே நமக்காக உண்டு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த பர்சனோட பிஹேவியர் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக ஒரு இன்ட்யூஷன் கொடுத்துருக்கும். என்ன கொடுத்துருக்குன்னா இவங்களும் நம்பக்கூடாது, ஏன்னா இவங்க எப்போ வேணால் நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்க, நமக்கு இவங்க நம்ம கூட ஸ்ட்ராங்காக நிற்க மாட்டாங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இந்த பர்சன் ஃபுல்லோட எனர்ஜி நின்றுட்டு உண்டு, விளையாட்டுத்தனம் மாதிரி சீரியஸாக இருந்துட்டு இல்லை, மெச்சூரிட்டியாக இருந்துட்டு இல்லை, இந்த ரிலேஷன்ஷிப்பை சீரியஸாக கொண்டு போகணுன்னு நினச்சிட்டு இல்லை. ஓகே, ஸோ உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் நமக்கு மூன் கார்டு வந்திருக்கு. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள்
என்ன சொல்கிறது, நீங்கள் உங்களுக்கு சம்திங் ரிலேஷன்ஷிப் தோணும். நான் இவங்க எல்லாம் கரெக்டாக தான் இருந்திருக்காங்களோ, நம்ம தான் தேவையில்லாமல் ஓவராக இமேஜினேஷன் பண்ணி ஓவராக கற்பனை பண்ணி நம்ம தான் தேவையில்லாம மனசுக்குள்ளே ஆசையை வளர்த்துட்டு நம்ம தான் ஓவராக இவங்களை லவ் பண்ணிட்டோமோ. பட் இவங்க கரெக்டாக தான் இருக்காங்க. நம்ம தான் கொஞ்சம் நம்ம தான் தேவையில்லாமல் நம்மளை இவங்க 24/7 நம்ம இவங்களை நினச்சி இவங்களுக்காக உருகி நம்ம தான் ட்ரூவாக நின்றுட்டோமோ. இவங்கெல்லாம் கரெக்டாக தான் நின்றுருக்காங்க. நம்ம இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஏமாந்துட்டோம்னு வரைக்கும் உங்களுக்கு ஃபீல் ஆகிருக்கலாம். ஓகே, அப்போ இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் நிறைய விஷயம் நீங்கள் முன்னாடி இந்த போஸ்டர்கிட்ட எல்லாமே நீங்கள் எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க, எல்லாமே தொடர்ந்து சொல்லிட்டு இருந்திருப்பீங்க, ட்ரூவாக இருந்திருப்பீங்க. போக போக அந்த போஸ்டோட கேரக்டரை வச்சு உங்களுக்கு ஃபீல் ஆகிருக்கலாம், இவங்க நம்பக்கூடாது, இவங்க கரெக்டான டைம் நம்மளை ஏமாற்றிட்டு ஓடிடுவாங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் எல்லாத்தையும் நீங்கள் ஹைட் பண்ண ஆரம்பிச்சிருக்கலாம். முன்னாடி எல்லாத்தையும் தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் இந்த போஸ்டோட கேரக்டர், இந்த போஸ்டரோட விளையாட்டுத்தனமான ஒரு கேரக்டர், மெச்சூரிட்டி இல்லாத கேரக்டர், எதையுமே சீரியஸாக எடுக்காத ஒரு கேரக்டர்னால உங்களுக்கு வேறு வழி இல்லை. இதை இவங்க கிட்ட எக்ஸ்பிரஸ் பண்ணி ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு தெரியும் போது நீங்கள் எல்லா விஷயங்களையும் உங்களுக்குள்ளே ஹைட் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. அப்போ கரண்ட் சுச்சுவேஷன் எல்லாத்தையும் உள்ளுக்குள்ளே நீங்கள் போட்டு வச்சு உங்களுக்கு இந்த போஸ்டர்கிட்ட சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டாங்கன்னு சொல்லும்போது எல்லா ஃபீலிங்ஸையும் எமோஷன் உங்களுக்குள்ளே போட்டு நீங்கள் ஹைட் பண்ணி வச்சுக்க. அப்போ கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் ஒரு இல்யூஷன்லாக நீங்கள் இருக்கிறீங்க. உங்களுக்கு அதுலேருந்து வெளியே வரவும் முடியலை. நீங்களா ஓவர் திங்கிங் பண்ணி, நீங்களா கற்பனை பண்ணி, நீங்களா ட்ரீம் கிரியேட் பண்ணி, நீங்களா உங்கள் தலைக்கு மேலே ஒரு இல்யூஷனை கிரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த இல்யூஷன் ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷனாக நீங்கள் வீடியோ பார்க்குறவங்க இப்போதைக்கு இருக்கிறீங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த போஸ்டர்கிட்ட எந்த அளவுக்கு சேசிங் பண்ண முடியுமோ, எந்த அளவுக்கு போராட முடியுமோ நீங்கள் போராடி இருப்பீங்க. இப்போ உங்களுக்கு ஒரு ரிசல்ட்டும் அதில் கிடைச்சிருக்காது. ஸோ அப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் 8 எபிசோட்ஸ் நீங்கள் உங்களை செல்ஃப் ப்ரொடெக்ஷன் பண்ணுறீங்க. ஓகே, ஏன்னா சொல்லி ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா நமக்கு ஏமாற்று தான் மிச்சம்னு உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அப்போ செல்ஃப் ப்ரொடெக்ஷன் நான் சொன்ன மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் உள்ளுக்குள்ளே ஹைட் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. அது மட்டும் உங்களை நீங்கள் செல்ஃப் ப்ரொடெக்ஷன் பண்ணுறீங்க. இந்த கனெக்ஷனில் உங்களுக்கு இந்த கனெக்ஷனை குறித்து ஒரு கிளாரிட்டி இல்லை, ஒரு டவுட் இல்லை, மறக்கவும் மூவ் ஆன் பண்ணுறதுக்கு நினச்சேன், மூவ் ஆன் பண்ணவும் முடியலை. இந்த போஸ்டரோட கேரக்டர் வேறு மெச்சூரிட்டி இல்லாமல் இருக்குது, இவங்களை நம்பவும் முடியாது. அப்போ உங்களுக்குள்ளே நீங்கள் உங்களை ப்ரொடெக்ஷன் பண்ணுறீங்க. வேறு உங்களுக்கு மூவ் ஆன் பண்ணுறதுக்காகவும் தெரியலை, இவங்களை நினைக்கிறதுக்காகவும் தெரியலை. ஏன்னா நீங்கள் வேறு தேவையில்லாமல் உங்கள் மைண்டுக்குள்ளே ஏகப்பட்ட கற்பனைகளை நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுருப்பீங்க. மூவ் ஆன் பண்ணுறதுக்கா, நிற்கிறதுக்கா, இல்லை விட்டு போகிறதுக்கா உங்களுக்கு எந்த ஒரு வழியுமே தெரியல. ஸோ கரண்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் வெயிட்டிங். சரி, ஓகே, லைஃப்பில் ஏதாவது மாற்றம் வருதான்னு பார்ப்போம். இப்போ நம்ம எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்க வேண்டாம். நம்மளோட கஷ்டம் நம்மளோடைய போட்டு நம்ம எல்லாத்தையும் உள்ளுக்குள்ளே வச்சுட்டு நம்ம எந்த ஒரு ஸ்டெப்பை எந்த ஒரு ஆக்ஷன் நம்ம சைட்லேருந்து ஒரு கால் பண்ண வேண்டாம், மெசேஜ் பண்ண வேண்டாம், எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்க வேண்டாம். நம்மளால் மூவ் ஆன் பண்ணவும் முடியலை, மறக்கவும் முடியலை. ஸோ சுச்சுவேஷன் எப்படி இருக்குதோ அது கொஞ்சம் வெயிட் பண்ணி பொறுமையாக எடுத்துகிட்டு பார்ப்போம் சொல்லிட்டு நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஸோ ஏதாவது மாற்றம் வருமா, இந்த போஸ்டிங் கிட்ட ஏதாவது சேஞ்ச் வருமா பார்க்கலாம் சொல்லிட்டு நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் வீடியோ பார்க்குறவங்க உங்களோட எனர்ஜி வெயிட்டிங் எனர்ஜி. ஓகே, இது வரைக்கும் நம்ம உங்களோட எனர்ஜி பற்றி பார்த்துருக்கோம். இனி இந்த போஸ்டோட எனர்ஜி பற்றி பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக 222 நம்பர் ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் கண்டிப்பாக பார்த்துட்ருப்பீங்க. 222 நீங்கள் கண்டிப்பாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். ஸோ 222 பார்க்குறவங்க கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நான் சொன்ன மாதிரி உங்கள் லைஃப்லேயும் பேலன்ஸ் இல்லை. ஸோ நீங்கள் இந்த போர்ஷன் லைஃப்பில் என்ட்ரி கொடுத்த பிறகு இந்த போர்ஷன் லைஃப் பார்த்தீங்கன்னா இந்த போர்ஷனுக்கு லைஃப்லேயும் பேலன்ஸ் இல்லை. ஏன்னா உங்களுக்கு 2 ஆஃப் பென்டக்கிள்ஸ் வந்திருக்கு, இந்த போர்ஷனுக்கு 2 ஆஃப் பென்டக்கிள்ஸ். அப்புறம் 2 பேருக்கு லைஃப்லேயும் பேலன்ஸ் இல்லை. அப்போ உங்களை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த போர்ஷன் அவங்க லைஃப்பில் அடிச்சு பொழிச்சு சந்தோஷமாக தெரிஞ்சிட்டு இருந்தாங்கன்னா ஸோ நீங்கள் என்ட்ரி கொடுத்தப்போ இவருக்கு லைஃப்லேயும் ஒரு பேலன்ஸ் இல்லை. இவருக்கு லைஃப்பில் என்ன நடக்குன்னு இவருக்கே தெரியல. இவருக்கு லைஃப்பில் சந்தோஷமாக இல்லை, அவருக்கு லைஃப்லேயும் பீஸ் இல்லை. ஓகே, பட் இவர் ஸ்டார் கார்டாக இவர் ஸ்டார் சொல்லும்போது இவர் இருக்கக்கூடிய இடத்துல இவர் எல்லாரும் அட்ராக்ட் பண்ணுவாராக இருக்கும். ரொம்ப டீசெண்டான ஒரு கேரக்டராக இருக்கும், டிசிப்ளினான கேரக்டராக இருக்கும். ஸோ 100 பேருக்கு இடத்துல இவர் இருந்தாலும் இவரோட பேச்சு, இவரோட பிஹேவியர் எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணுமா இருக்கும். இவர் ஒரு ஸ்டார் கார்டு, இவருக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் உண்டு. ஓகே, இவர் எங்கே போனாலும் அவர் இருக்கக்கூடிய இடத்துல இவர் ஸ்டார். ஓகே, இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் இவருக்கு லைஃப்பில் ஒரு பேலன்ஸ் இல்லை. உங்கள் லைஃப்லேயும் பேலன்ஸ் இல்லை, இவருக்கு லைஃப்லையுமே பேலன்ஸ் இல்லை. ஓகே, ஸோ அப்போ இவரோட மைண்டுக்குள்ளே இந்த ரிலேஷன்ஷிப் உண்டான்னு கேட்டால் உண்டு, உங்களோட திங்கிங் உண்டான்னு கேட்டால் உண்டு, உங்களை லவ் பண்ணுறாங்களே கேட்டால் லவ் பண்ணுறாங்க. எஸ், ஏன்னா இந்த ரிலேஷன்ஷிப்பு கஷ்டத்துலேயும் நஷ்டத்துலேயும் எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ்லேயும் வலியிலையும் இந்த ரிலேஷன்ஷிப் கடந்து போயிட்டு உண்டு.
ஓகே. அப்படி எண்டப் ஆகி போனது கிடையாது. எவ்வளோ கஷ்டத்துலயும், எவ்வளோ எவ்வளோ கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன்லயும் இந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து க்ரோ உங்க மைண்டுக்குள்ளே உண்டு, இவங்க மைண்டுக்குள்ளே உண்டு. மைண்டுக்குள்ளேருந்து எப்பவுமே மூவ் ஆன் ஆயிட்டு இல்ல. உண்டு. அதுலயே ஒரு க்ரோ கிடைச்சிருக்கும் இந்த ரிலேஷன்ஷிப்ல. இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் இந்த பர்சனுக்கு நினச்சி பார்க்க முடியாத ஒரு சுச்சுவேஷன். இந்த ரிலேஷன்ஷிப் இந்த பர்சனை விட்டு போகணும், இந்த பர்சன் கண்டிப்பாக நினச்சி கூட பார்க்கல. நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆகும் இந்த பர்சன் நினச்சி கூட பார்க்கல. ஓகே. இந்த ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆகி போன பிறகு இவரால் எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்க முடியாமல் எடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன். ஓகே. ஸோ இவர் இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் இவர் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கலாம், இல்லைனா வந்து ஒர்க்கில் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம், இல்லைனா ஃபினான்ஷியலுக்கு மணிக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். ஸோ இவருக்கு லைஃப்லேயும் பேலன்ஸ் இல்லைன்னு சொல்லும்போது சரி ஓகே, இவருக்கு லைஃப்பில் இவருக்கு ஒன்று இஷ்டம் இல்லை, ஒன்று பிடிச்சு காணுது. சரி ஓகே, அப்போ நம்ம கொஞ்சம் கெரியரில் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். அப்போ கெரியரில் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும்போது மணி வரும்ல, ஸோ அந்த மணியை பார்த்து ஏதாவது லைஃப்பில் சந்தோஷப்படலாம். ஸோ சிலவங்களுக்கு மணி கையில் கிடைக்கும்போது சந்தோஷம் இருக்குல்ல. ஸோ அப்போ இவர் கரண்ட் சுச்சுவேஷன் இவருக்கு மணிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு, கெரியருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்ருக்காரு. ஓகே. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் பேலன்ஸ் இம்பார்ட்டன்ட். 2 பேருக்குமே பேலன்ஸ் இம்பார்ட்டன்ட். 2 பேருமே இந்த ரிலேஷன்ஷிப் க்ரோ பண்ணும். ஓகே. அது மட்டும் இல்லாமல் இவருக்கு லைஃப்பில் எல்லாமே உண்டு. இவருக்கு 9 ஆஃப் கப்ஸ், கெரியராக இருக்கட்டும், ஃபினான்ஷியலாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிளாக இருக்கட்டும், ஃபேமிலியாக இருக்கட்டும், இவருக்கு லைஃப்பில் எல்லாமே உண்டு. ஒரு 9 ஆஃப் கப்ஸ், ஒரே ஒரு கப்பு மிஸ்ஸிங். இவருக்கு மைண்ட் எல்லாம் இருந்தும் ஒரு சந்தோஷம் இல்லை. இவருக்கு திங்கிங் வருது, ஓவர் திங்கிங். இவர் அதெல்லாமே ஒரு ஓவர் திங்கிங் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர். இவருக்கு லைஃப்பில் என்னென்னா நம்ம லைஃப்பில் எல்லாமே இருக்குது. நமக்கு ஏகப்பட்ட ஃபேன்ஸ் இருக்காங்க. நமக்கு மேபி இவருக்கு நிறைய ஆஃபர் கூட வந்துட்டு இருக்கலாம். எல்லாமே இவருக்கு லைஃப்பில் ஒன்றுக்கு ஒரு குறைவில்லாத ஒரு கேரக்டராக இருக்கும். ஸோ எல்லாமே நமக்கு லைஃப்பில் இருக்குது. பட் ஏன் நம்ம லைஃப் வந்து கம்ப்ளீட் ஆக மாட்டேங்குது? ஏதோ ஒன்று மிஸ் ஆன மாதிரி ஃபீல் ஆகுது. 9 ஆஃப் கப்ஸ், ஏதோ ஒன்று மிஸ் ஆன மாதிரி ஃபீல் ஆகுது. எதனால் இருக்கும் அப்படின்னு ஓவர் திங்கிங் பண்ணிகிட்டே இருக்கார். ஒவ்வொரு நாளும் இவர் ஓவர் திங்கிங் பண்ணிகிட்டு இருக்காரு. நம்ம நினச்ச மாதிரி நமக்கு இப்போ எல்லாமே நம்ம நினச்ச மாதிரி நம்ம எல்லாமே நடந்துகிட்ருக்குது. நினைக்கிற மாதிரி நம்ம எல்லாத்தையுமே அட்ராக்ட் பண்ணி வச்சுருக்கோம். பட் ஏன் நமக்கு சந்தோஷம் கொடுக்க மாட்டேங்குது? ஏன் நமக்கு ஒரு பீஸ் கிடைக்க மாட்டேங்குது? ஏன் நமக்கு லைஃப்பில் ஒரு பேலன்ஸ் இல்லை? இவருக்கு மைண்ட் இவர் ஓவர் திங்கிங் பண்ணிகிட்டு இருக்காரு. ஓகே. அப்போ அந்த டைமில் இவரோட இன்ட்யூஷன் இவருக்கு கெயின் பண்ணுது. இவர் வந்து இப்போ ஒருத்தவங்களுக்கு இப்போ ஒரு ப்ராப்ளம் ஒரு நாள் 2 நாள் நமக்கு கண்டினியூஸாக நம்ம ஓவர் திங்கிங் பண்ண இவர் ஓவர் திங்கிங் பண்ண இவருக்கு இன்ட்யூஷன் இவரை கெயின் பண்ணுது. இவருக்கு சோல் கெயின் பண்ணுது. ஓகே. உனக்கு நிம்மதி இல்லாததுக்கான வந்த ஒரு பர்சன் தான். ஓகே. நீ அவங்களுக்கு ஒரு இவருக்கு 3rd ஐ ஓப்பன் ஆகி கரண்ட் சுச்சுவேஷன் இங்கே லவ் பண்ணுற பர்சனுக்கு 3rd ஐ ஓப்பன் இன்ட்யூஷன் கெயின் பண்ணுது. இவர் இன்ட்யூஷன் சொல்லுது கேட்க ஆரம்பிக்கிறார். முன்னாடி இவர் மைண்டு சொல்லுது கேட்கக்கூடிய ஒரு கேரக்டர் இருந்து. பட் கரண்ட் சுச்சுவேஷன் இவர் இன்ட்யூஷன் சொல்லுது கேட்குறாரு. ஓகே. இவர் வந்து இவரோட சோல் இவருக்கு நான் சொன்ன மாதிரி இவருக்கு லைஃப்பில் எல்லாமே இருக்குது. 9 ஆஃப் கப்ஸு, ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸு, எல்லாமே இருக்குது இவருக்கு. பட் இவருக்கு ஏதோ ஒரு மிஸ்ஸிங், ஏதோ ஒன்று. ஒரு 10 ஆஃப் கப்ஸ் ஆகலை. இவருக்கு ஒரு கம்ப்ளீஷன் ஃபீல் கொடுக்கல இவருக்கு. ஸோ அந்த டைமில் இவர் என்னடா நம்ம லைஃப்பில் எல்லாமே இருந்தும் நமக்கு லைஃப்பில் ஒரு பேலன்ஸ் இல்லைன்னு நினைக்கிற ஒரு டைமில் இவரோட சோல் இவருக்கு கெயின் பண்ணுது. ஓகே. இவரோட சோல் சொல்லுறது கேட்குறாரு. முன்னாடி இவர் கேட்கலைங்க, இப்போ இவர் கேட்குறாரு. இவர் சோல் உங்களை பற்றி சொல்லிக் கொடுக்குது, ரிலேஷன்ஷிப்பை பற்றி சொல்லிக் கொடுக்குது. அது யூனிவர்ஸ் இந்த பர்சனுக்கு புரிய வைக்கிறாங்க. இந்த ரிலேஷன்ஷிப் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட், நீங்கள் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட், இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் என்னெல்லாம் தப்பு பண்ணீங்க, இவர் மெச்சூரிட்டி இல்லாமல் இவர் இருந்தது எல்லாமே இவர் வந்து ரியலைஸ் பண்ணுறாரு. அது ரியலைஸ் பண்ண யூனிவர்ஸ் வைக்கிறாங்க கரண்ட் சுச்சுவேஷனில். இவர் ரியலைஸ் பண்ணுறாரு. ரிலேஷன்ஷிப்பில் வந்து இவர் ஒரு சீரியஸாக கண்டிட்டு இல்லை. ஸோ இவர் பண்ண நெகட்டிவான உங்ககிட்ட பண்ண இன்ஜஸ்டிஸான நெகட்டிவான விஷயங்களெல்லாம் இவர் கரண்ட் சுச்சுவேஷனில் அக்செப்ட் பண்ணுறாரு. ஓகே. அக்செப்ட் பண்ணுறாரு. இவர் அக்செப்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு மாற்றம் வேணும், ஒரு சேஞ்ச் வேணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவரோட சோல் இவருக்கு கெயின் பண்ணுது. ஸோ லைஃப்பில் ஒரு பீஸ் இல்லாதது காரணம் வேறு யாரும் உள்ள அந்த ஒரு பர்சன் தான். ஸோ இவங்க லைஃப்பில் இருந்தால் மட்டும் உனக்கு பீஸ் கிடைக்கும். நீ போய் மெசேஜ் பண்ணி கால் பண்ணு, இந்த பர்சனுக்கு உங்கள் லைஃப்பில் மறுபடியும் வரக்கு நீ ஒர்க் அவுட் பண்ணு, எல்லாம் அந்த பர்சனோட சோல் கெயின் பண்ணுது. இவர் முன்னாடி சோல் சொல்கிறது கேட்கக்கூடிய ஒரு கேரக்டராக இருந்தால் இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் இவரோட சோல் சொல்லுது, இவரோட ஹார்ட் சொல்லுது, இவர் கேட்க ஆரம்பிச்சிருக்காரு. ஓகே. ஸோ அது மாதிரி We Are The World ஒரு கார்டு வந்துருக்கு. ஸோ இந்த பர்சன் உங்களை கண்டிப்பாக கனெக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா நமக்கு வேர்ல்டு கார்டு வந்திருக்குது. ஸோ டைரெக்டாகவே நமக்கு கம்ப்ளீஷன் ஒரு கார்டு வந்திருக்குது. ஸோ நீங்கள் இவரோட லைஃப்பில் இல்லைன்னு சொல்லும்போது இது ஒரு மிஸ்ஸிங் ஆகும். இவருக்கு ஒரு மிஸ்ஸிங் ஃபீல் கொடுத்துட்டே தான் இருக்கும். ஸோ நீங்கள் இந்த பர்சனல் லைஃப்பில் இருக்கிறீங்கன்னு சொல்லும்போது மட்டும் இவருக்கு லைஃப் டோட்டலி ஒரு கம்ப்ளீஷன் கொடுக்குது, ஒரு கம்ப்ளீட் ஆகுது.
ஒரு சோல் லெவலில் ஒரு கம்ப்ளீஷன், ஒரு ஆத்மா திருப்தியை கொடுக்குது. இல்லைங்க இவரோட லைஃப் எப்பவுமே ஒரு மிஸ்ஸிங் ஃபீல் தான். ஓகே, அப்படி நினைக்கக்கூடிய டைமில் இவர் வந்து உங்களை கனெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. இவர் உங்களை கனெக்ட் பண்ணுவார். உங்களுக்கு மெசேஜ் பண்ணலாம், கால் பண்ணலாம், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு, சோஷியல் மீடியா வழியை உங்களை கனெக்ட் பண்ணலாம், இல்லை நேரிட்டு வந்து உங்களை பார்க்கலாம். ஸோ ஏதாவது ஒரு வழியில் இவர் உங்களை கனெக்ட் பண்ணணும்னு இவர் மைண்டுக்குள்ளே வந்துட்டு உண்டு. பட் கரண்ட் சுச்சுவேஷனோட மைண்டு கொஞ்சம் ஓகே அல்ல. ஸோ நீங்கள் மைண்டு கொஞ்சம் ஓகே இல்லை, பட் இவர் ஷோராக உங்களை வந்து கனெக்ட் பண்ணுவார். ஏன்னா நமக்கு கனெக்ட் கார்டு நமக்கு டேரெக்டாக வந்திருக்குது. ஸோ அது மட்டும் செலிப்ரேஷன் ஒரு கார்டு வந்திருக்குது. ஸோ இப்போ இவர் கரண்ட் சுச்சுவேஷன் இவரோட மைண்டுக்குள்ளே செலிப்ரேஷன் பண்ணணும். ஸோ உங்கள் கூட வந்து என்ஜாய் பண்ணணும், உங்களை வந்து ஒரு எங்கேயாவது அவுட்டிங் கூப்பிட்டு போகணும், உங்கள் கூட பேசணும். ஸோ இவரோட மைண்டுக்குள்ளே செலிப்ரேஷன் பண்ணதுக்கு இவர் ரெடி ஆகிட்டு உண்டு. ஓகே, ஸோ அது பட் நம்ம டெம்பரன்ஸ் கார்டு தான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி ஸோ ஸ்டார்டிங்லேயே நான் சொன்ன மாதிரி இன்றைக்கி ஒரு வெயிட்டிங் எனர்ஜியாக நீங்கள் இருக்கிறீங்க. ஓகே, ஸோ உங்கள் லைஃப்லேயும் பேலன்ஸ் இல்லை, இவரோட லைஃப்லேயும் பேலன்ஸ் இல்லை. ஓகே, ஸோ ஸ்டார் கார்டு வந்திருக்கு. ஸோ இவர் வந்து நெகட்டிவ்ல இருந்து இப்போ தான் பாசிட்டிவ்க்கு இவர் என்ட்ரு ஆகிறார். ஸோ கொஞ்சம் டைம் கொடுங்க, சேசிங் நீங்கள் பண்ணாதுங்க. ஸோ இவர் கண்டிப்பாக உங்களை கனெக்ட் பண்ணுவார். இவர் கனெக்ட் பண்ணுறதுக்கான எல்லா ஆக்ஷனும் இவர் கண்டிப்பாக எடுப்பார். ஓகே, பட் உங்களோட எனர்ஜி வெயிட்டிங் எனர்ஜியாக நீங்கள் இருக்கிறீங்க. ஸோ நீங்கள் எல்லாத்துலேயும் உங்களுக்குள்ளே ஹைட் பண்ணி வச்சுட்டு ஒரு இலூஷனில் உங்களை நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணிவிட்டு, ஸோ ஏன்னா நீங்கள் போய் ஆக்ஷன் எடுத்து ஒரு யூஸ் இல்லை தெரியும்போது அவங்களுக்கு வேறு இந்த ஆக்ஷன் எடுத்து உங்களுக்கு போர் அடிச்சிருக்கலாம். அப்போ இனிமேல் ஆக்ஷன் எடுத்து எந்த ஒரு ப்ரேஜரும் இல்லை சொல்லிவிட்டு நீங்கள் உங்களுக்குள்ள எல்லா விஷயத்தையும் ஹைட் பண்ணி உங்களை நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணி நீங்கள் ஒரு வெயிட்டிங் எனர்ஜியில் இருக்கிறீங்க. ஸோ ஏதாவது ஒரு மாற்றம் வராதா நம்ம லைஃப்பில், ஏதாவது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்காதா, ஏதாவது ஒரு சேஞ்ச் வராது, இவங்க திருந்த மாட்டாங்களா? ஸோ நீங்கள் அந்த ஒரு எனர்ஜியில் தான் இங்கே இருக்கிறீங்க. ஸோ நான் இந்த எனர்ஜியில் நீங்கள் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நமக்கு லைஃப்பில் வந்து இப்போ வந்து ஃபஸ்ட்டு எல்லாருக்குமே இம்பார்ட்டன்ட் ஸ்பேஸ் இம்பார்ட்டன்ட். ஓகே, இப்போ நம்ம லைஃப்பில் நமக்கு ஒரு பர்சனாக இருக்கட்டும், இல்லை எந்த நம்பராக இருக்கட்டும், நம்ம லைஃப்பில் இப்போ என்ட்ராகிறாங்க, மறுபடியும் இவங்க போவாங்க. இப்போ ஒருத்தங்க என்ட்ராகனா கடைசி வரைக்கும் நம்ம லைஃப்பில் இவங்க நிற்கணும்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. ஓகே, ஸோ இப்போ நம்ம லைஃப்பில் நம்ம யாரையும் கடைசி வரைக்கும் கட்டி போடவும் முடியாது. என் லைஃப்பில் கடைசி வரைக்கும் நீ இதுதான் ஆகணும், நம்ம யாருக்கும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போட முடியாது. ஏன்னா அவங்களோட இஷ்டம், அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு அவங்க வருவாங்க, அவங்களுக்கு பிடிக்கலங்கி போயிடுவாங்க. இப்போ மேரேஜ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 10 பொருத்தம் பார்த்து ஒரு பையனுக்கு ஒரு பொண்ணுக்கு மேரேஜ் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ 10 பொருத்தம் பார்க்குற மேரேஜ் எத்தனை பேருக்கு டிவோர்ஸ் ஆகிருக்குது. ஸோ நம்ம லைஃப்பில் யாரையுமே நம்ம கட்டி போட முடியாதுல்ல. நீ என்ன தான் பார்க்கணும், என்கிட்ட தான் பேசணும், எனக்கு தான் மெசேஜ் பண்ணணும், எனக்கு தான் கால் பண்ணணும், என்னை தவிர யாரையும் பார்க்கக்கூடாது, எப்பவுமே நீ எனக்கு தான் சொல்லிட்டு நம்ம யாரையுமே கட்டி போட முடியாது. இப்போ இவங்க உங்கள் லைஃப்பில் இப்போ ஒரு பர்சன் என்ட்ராகுனா அவங்களுக்கு போகிறதுக்கு ரைட்ஸ் இருக்குது. அது அவங்களோட பர்சனல். ஓகே, உங்கள் லைஃப்பில் நிற்கிறதும் உங்களை விட்டு போகிறது அவங்களோட பர்சன். இப்போ நான் என்ன சொன்னேன்னா உங்கள் லைஃப்பில் இப்போ ஒரு பர்சன் வர்றாங்க, மறுபடியும் போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களாம். ஸோ உங்களோட எனர்ஜி லெவலில் நீங்கள் எப்பவுமே சேமாக வச்சுக்கோங்க. ஒரு பர்சன் உங்களை விட்டு போனது உங்கள் லைஃப் முடிஞ்சு போச்சுன்னு கிடையாது. ஸோ லைஃப்பில் யார் வந்தாலும் சரி, யார் உங்களை விட்டு போனாலும் சரி, உங்களை நீங்கள் எப்பவுமே பீஸாக வச்சுக்கோங்க. அதுதான் இப்போ லைஃப்பில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இவங்க போயிட்டாங்க, நம்ம லைஃப் முடிஞ்சு போச்சு சொல்லிட்டு நீங்களே ஒரு நெகட்டிவான வைப்ரேஷன் உங்கள் மைண்டுக்குள்ளே க்ரியேட் பண்ணதுக்கு. ஸோ யார் இருந்தாலும் சரி இல்லாட்டாலும் சரி, உங்களை நீங்கள் சந்தோஷமாக வச்சுக்கோங்க. உங்களை நீங்கள் செல்ஃப் லவ் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் இன்னர் ஒர்க் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் உங்கள் லைஃப்பில் பேலன்ஸ் இல்லை, நீங்கள் எல்லாத்தையும் உள்ளுக்குள்ளே வச்சு நீங்களாக ஒரு கற்பனைக்குள்ளே மாட்டிச்சு, நீங்கள் இப்போ நீங்களாக ஓவர் திங்கிங் பண்ணி நீங்களாக வந்து நிறைய ட்ரீம் இந்த பர்சனை பற்றி ஓவர் திங்கிங் 24/7 நீங்கள் ஓவர் திங்கிங் பண்ணி நீங்களாக ஒரு கற்பனையை கிரியேட் பண்ணி நீங்களாக ஒரு உங்கள் தலைக்கு மேலே நீங்கள் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தலைக்கு மேலே ஒரு வேதனை நீங்கள் வச்சுட்ருக்கிறீங்க. அதுலேருந்து வெளியே வர முடியாமல் தவிச்சிட்ருக்கீங்க. நீங்கள் இன்னர் ஒர்க்கு பண்ணுங்கள், நீங்கள் மெடிடேஷன் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் பீஸ் கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ எப்பயுமே உங்கள் லைஃப்பில் யார் வந்தாலும் சரி, உங்களை விட்டு போனாலும் சரி, எப்பவுமே பீஸாக இருக்க போது பழகுங்க. நம்ம யாரையுமே கட்டி போட முடியாது. ஓகே, அது ஹஸ்பண்டாக இருக்கட்டும், ஒய்ஃபாக இருக்கட்டும், ஸோ யாரையுமே நம்ம கட்டி போட முடியாது. அது அவங்களோட பர்சனல். அப்படி கட்டி போட்டாலும் அந்த ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்காது. ஓகே, எப்பவுமே அது அவங்களுக்கு ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷனை கொடுக்கும், ஒரு இரிட்டேஷன் கொடுக்கும். ஏன்னா இவங்க நம்ம எப்போ நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்காங்களே. ஸோ ஒரு லைஃப்பில் இப்போ நானாக இருக்கட்டும், நீங்களாக இருக்கட்டும், ஒரு லைஃப்பில் இப்போ நம்ம ஒரு புதுசாக ஒரு ரிலேஷன்ஷிப் உள்ள போகிறோம்னு வச்சுக்கோங்க. நம்மளை யாராவது ஒரு ரூல்ஸ் போட்டு ரெகுலேஷன் போட்டுட்டு இருந்தால் நமக்கு அது பிடிக்காதுல்ல. நம்மளை கண்ட்ரோல் பண்ணும்போது நமக்கு அது பிடிக்காது, இஷ்டம் இருக்காதுல்ல. ஸோ நம்மளை யாராவது ஃப்ரீடமாக விட்டால் நமக்கு அது பிடிக்கும்ல. ஸோ அதே மாதிரி தான் நீங்களும் எல்லாருமே நீங்கள் ஒரு கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்காதுங்க. ஃப்ரீடமாக விட்டு பிடிங்க. ஃப்ரீடம் தான் எல்லாருமே இம்பார்ட்டன்ட்.
நம்ம லைஃப்பில் எல்லாருக்குமே ஃப்ரீடம் தான் இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ நீங்கள் இன்னர் ஒர்க் பண்ணுங்கள். ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் கஷ்டப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்கள் இன்னர் ஒர்க் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஃபஸ்ட் நீங்கள் பீஸுக்கு வாங்க. இவங்க வந்தாலும் சரி வராட்டாலும் சரி நீங்கள் உங்களே சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு நீங்கள் ஒரி பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. யாருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதுங்க. உங்களை தவிர்த்து உங்கள் லைஃப்பில் யாருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதுங்க. ஏன்னா கடைசி வரைக்கும் உங்களுக்கு நீங்கள் மட்டும்தான் நிஜம். லைஃப்பில் எல்லோரும் வருவாங்க போவாங்க, எல்லோரும் வருவாங்க போவாங்க. யாருமே கடைசி வரைக்கும் நம்ம கூட வர போகிறது கிடையாது. ஸோ எப்போ யார் வந்தாலும் சரி போனாலும் சரி உங்களை நீங்கள் சந்தோஷமாக வச்சுக்கோங்க. உங்களை நீங்கள் பீஸை வச்சுக்கோங்க. லைஃப்பில் யார் உங்களை விட்டு போனாலும் நீங்கள் வரி பண்ணிகிட்டு இருக்காதுங்க. அது நமக்கு மொத்தத்தில் நம்ம தனியாக தான் வந்தோம், தனியாக தான் போகிறோம். இது மட்டும் தான் நமக்கு நிரந்தரும். ஸோ இடையில யார் வந்தாலும் அவங்க நம்மளை விட்டு போயிடுவாங்க. ஓகே, ஸோ இதுதான் இன்றைக்குள்ள ரீடிங். இந்த ரீடியோ யாருக்கும் ரெசிபி கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சி லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.